ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தலைநகர் கோலாலம்பூரில் அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிமை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இரு நாட்டு பிரதமர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இரு நாட்டு உறவுகள், தொழில், வர்த்தகம், பாதுகாப்பு, முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து தொழில், வர்த்தகம், முதலீடு, உணவு பாதுகாப்பு மற்றும் வேளாண் பொருள் உற்பத்தி, டிஜிட்டல் நிதியியல் சேவைகள், எரிசக்தி மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தி, பாதுகாப்பு, கல்வி, திறன் மேம்பாடு, சுற்றுலா மற்றும் கலாச்சாரம், சுகாதாரம் உட்பட 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் கையெழுத்திட்டனர். இதுகுறித்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறியதாவது: இந்தியா, மலேசியா நாடுகள் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இரு நாடுகளும் 1957 முதல் நட்பு பாராட்டி வருகின்றனர். எனினும் இரு நாடுகள் இடையிலான உறவு 2024 மேலும் மேம்பட்டது. உள்நாட்டு கரன்சியில் வர்த்தகம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டிஜிட்டல் எக்கானமி, எரிசக்தி, விவசாயம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் உற்பத்தி, தொழில், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், கல்வி, சுற்றுலா ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளது மகிழ்ச்சி. இன்று இரு நாடுகளிடையே கையெழுத்தாகியுள்ள 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியா, மலேசியா உறவை மேலும் வலுப்படுத்தும். இது சாதாரண ஒப்பந்தம் என்பதை தாண்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் என்றார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாவது: இந்தியா, மலேசியா நாடுகளிடையே தொன்று தொட்டு நட்பு நீடிக்கிறது. கலாச்சார ரீதியில் இரு நாடுகளும் மிகவும் நெருங்கிய தொடர்புடையவை. இரு நாடுகள் இடையிலான உறவை மேம்படுத்துவதில் நண்பர் அன்வர் இப்ராஹிமின் பங்களிப்பு அளப்பரியது. ஐடி, டிஜிட்டல் எக்கானமி, சுற்றுலா துறைகளில் முதலீடு அதிகரித்துள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். உணவுப் பொருள் உற்பத்தி, ஆராய்ச்சி துறையில் இந்தியா, மலேசியா இணைந்து செயல்படும். நேற்று இங்கு வசிக்கும் இந்தியர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா, மலேசியா இணைந்து செயலாற்றும். இரு நாடுகள் இடையிலான முக்கிய ஒப்பந்தங்கள் இளைஞர் நலன் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என பிரதமர் மோடி கூறினார். भारत और मलेशिया को तमिल भाषा के प्रति साझा प्रेम भी जोड़ता है. मलेशिया में तमिल की मजबूत और जीवंत उपस्थिति शिक्षा, मीडिया और सांस्कृतिक जीवन में दिखाई देती है. मुझे भरोसा है कि आज के ऑडियो विजुअल एग्रीमेंट से फिल्म और संगीत, विशेष रूप से तमिल फिल्में हमारे दिलों को और पास लाएगी. हम अपने युवाओं के बीच यूनिवर्सिटी एक्सचेंज, स्टार्टअप कनेक्ट और स्किल डेवलपमेंट के अवसर भी बढ़ा रहे हैं.